அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரும் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக செய்தியாளர்களிடத்தில் பேசியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பொது நிகழ்ச்சிகளில் அதிமுக பொதுச் செயலாளர்கள் பங்கேற்பதை அவர் பங்கேற்காமல் இருந்து வந்த சூழல்ல இப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தும்? திரு செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா காலத்திலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர். அதற்கு பிறகு ஜெயலலிதா வெர்சஸ் செங்கோட்டையன் என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு தலைவர் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையனுக்கு அதிமுக தலைவர்களிலே எதிர்ப்பில்லாத ஒரு தலைவராக அவர் திகழ்கிறார். இந்திய சூழ்நிலையில் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளால் வன்னியர் அல்லாதவர்கள், கொங்கு வேளாளர் அல்லாதவர்களிடம் கடும் எதிர்ப்பு இருக்கிறது. மேலும் முக்குலத்தோர்களிடமும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக செங்கோட்டையன் இருப்பார் என்ற ஒரு தாக்கம் அதிமுகவில் உருவாகி வந்தது. அதை பாஜக தலைமையும் ஏற்றுக்கொண்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன் பாஜகவுடன் எந்த காலமும் கூட்டணி கிடையாது, 26லும் கூட்டணி கிடையாது, 29லும் கூட்டணி கிடையாது என்று தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து செங்கோட்டையனை புறக்கணித்து வருகிறார். செங்கோட்டையனை தனக்கு ஒரு போட்டியாளராக எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். அதே வேளையில் செங்கோட்டையனை முன்னிறுத்தினால் அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் குறையும் என்ற கருத்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பல தலைவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 5ஆம் தேதி செங்கோட்டையன் பேட்டி என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த காலமும் அதிமுக வெற்றி பெற முடியாது, எடப்பாடி பழனிசாமிக்கு பல பிரிவினரிடம் எதிர்ப்பு இருக்கிறது, அவருடைய நடவடிக்கை கட்சியினரை பிளவுபடுத்தி உள்ளது, அமெரிக்கும் எண்ணமாக ஓபிஎஸ்ஐ நீக்கியது தவறு என்ற கருத்தை எல்லாம் செங்கோட்டையன் முன்னிலைவார் என்று எதிர்பார்க்கிறேன். இது என்ன விளைவை ஏற்படுத்த போகும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே வேளையில் இந்த முறை கட்சி கட்டுப்பாட்டிற்காக உறுதியாக நிற்கக்கூடிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் தவறுகளை அவர் அதிமுகவுக்கு எப்படி ஒரு மைனஸாக இருக்கிறார் என்பதையெல்லாம் வெளிப்படையாக பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, அதே போல அதிமுக பாஜக கூட்டணியால் மட்டுமே அவர் அதிருப்தியில் இருக்கிறார் என்று கூறலாமா? ஏன்னா அவர் தொடர்ச்சியாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு பின்னராகத்தான் பொதுச் செயலாளரை சந்திப்பதை எல்லாம் தவிர்த்து வந்தார் அப்படிங்கிற பேச்சுகள் எல்லாம் எழுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறிய ஒரு செயல். அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறுவதற்கு காரணமே அந்த இரட்டை இலை வழக்கு, அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது என்ற வழக்கு போன்றவற்றிலெல்லாம் பாஜக ஒரு முடிவெடுத்து செங்கோட்டையனை முன்னிறுத்துவார்கள் என்ற அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்குள் வந்தார். அதாவது செங்கோட்டையனை காட்டி எடப்பாடி பழனிசாமியை பாஜகவினர் தன்வசம் கொண்டு வந்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை முடிவாக கைப்பற்றி 13 வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, கட்சி தன்னோடு இருக்க வேண்டும், கட்சியில் தனக்கு எதிர்ப்பாளர்கள் நாளை தனக்கு எதிராக கட்சியை கைப்பற்ற வருபவர்கள் எல்லாம் ஓரங்கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவதால் அதற்கு எதிராக செங்கோட்டையன் தன் போர்க்குரலை உயர்த்தலாம் என்று கருதுகிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. மேலும் இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளரிலிருந்து நெறியாளர் அபிநயா அழைக்கிறார். அபிநயா, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. செங்கோட்டையனுடைய இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அரசியல் நகர்வாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியோடு அதிருப்தியில் இருந்ததன் காரணமாக இப்படியான ஒரு முக்கிய முடிவை அவர் அறிவிக்க இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது வெள்ளிக்கிழமை மனம் திறந்து பேச இருக்கிறேன் என்று மட்டும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனையும் நடத்த இருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது என்ன அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. சார்ந்த பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டாலும் இது அதிமுகவிலும் சரி, அதிமுக சார்ந்த அரசியல் நிலைப்பாடுகளிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேரலையில் பார்க்கலாம். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார் என்ன டைம் சார்? சார் 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார்? சார் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை ஆலோசனை கூட்டமா? 9 மணிக்கு இல்ல, அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துறீங்களா சார்? நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து
எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடத்தில் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்திலிருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து தான் பேசப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் காலை 9 மணிக்கு அவர் சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் அதிருப்தியிலிருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாக அவர் செய்தியாளர்களிடத்தில் தற்போது தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 5ஆம் தேதி தான் மனம் திறந்து பேசப் போவதாகவும் அப்போது செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். என்ன டைம் சார்? சார் 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார்? சார் எத்தனை மணிக்கு? 9 மணி. அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இல்ல அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துவீங்களா சார்?
செய்தியாளர் சந்திப்பால் ஆலோசனை கூட்டமாக சார். ஆலோசனை கூட்டமா இல்ல செய்தியாளர் சந்திப்பு? செய்தியாளர் சந்திப்பு தான் சார். ஐந்தாம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். சார் என்ன டைம் சார்? சார் 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார்? சார் எத்தனை மணிக்கு? 9 மணி. கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை